வணக்கம். மன்னார்குடி புளியப்பண்ணா டவர்ஸ். இந்த வண்டி எமகா பேசினோம். எந்த மூமெண்ட்டும் இல்லை. பிரைன் டெத் ஆகி வந்துச்சு கடைக்கு. ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் செல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா எலியார் வேலை கிடச்சி ஒயரெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுருந்தார். அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நேராக போயிட்டு ஈசிஎம் கப்ளர் இருக்கு இல்லையா, அதில் அந்த எண்டிங்கில் ஒயரோட எண்டிங்கில் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு ஒரு 3 ஒயரை. அப்புறம் பார்த்துட்டு அயனை போட்டு ஹீட் பண்ணி முடிகிற மாதிரி இல்லை, அவங்களாம் அயனை போட்டு ஹீட் பண்ணி வேறு எந்த வேலையும் படாமல் மெதுவாக பற்ற வச்சு விட்டோம். பார்த்தா தெரியும், ரொம்ப ஜூம் பண்ண முடியல. அதில் ஜூம் பண்ண நல்லா வீடியோவும் சின்னதாக இருக்குது. இப்போ பற்ற வச்சாச்சு. ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி விட்டாச்சு. மொத்தம் 3 ஒயர், ஒரு ஒயர் தான் கடிக்கிறேன். நான் சிங்கிளாக இருக்கிறதுனால வீடியோவை தெளிவாக எடுக்க முடியாமல் கூட இருக்கும். காமிப்பேன். ப்ளூவில் பிளாக்கு, பிளாக்கில் ஒயிட்டு. ப்ளூவில் பிளாக்கில் 2 ஒயரையும், ஒயிட்டில் பிளாக்கில் ஒயிட்டில் ஒரு ஒயரையும் கட் பண்ணி வச்சுருந்துச்சி. டெத்தாகி கிடந்துச்சு. வச்சு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாட்டிட்டேன். டேப்பெல்லாம் அப்புறம் சுற்றிக்கலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே ஒர்க் பண்ணுது. மால் பக்ஸன் லைட்டே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்லோலாம் ஓடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேரம் ஸ்லோ ஓட விட்டோம். பார்த்துட்டு அப்புறம் மால் ஃபங்க்ஷன் லைட்டை எடுக்கிறதுக்காக ஓபிடி டூவில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் 4 ஃபால்ட்டு காமிக்கிது. எப்போவுமே நம்ம எரேஸ் கொடுத்துட்டு தான் வேறு எதுவும் ஃபால்ட்டு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அது ஒன்று தெரியல. ஃபோனை சும்மா வச்சுட்டு தான் அப்படியே காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. 4 காமிக்குது. அந்த ஓரத்தில் கையை வச்சு காமிப்பேன். 4 ஃபால்ட்டையும் ரீசெட் போட்டு விட்டேன். ரீசெட் போட்டுட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ மால் பக்ஸிங் லைட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டால் ஒரு வருஷமாக அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாக இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் தான் இருக்குது. RPM 1100 கிட்ட இருக்குது.